எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வீடியோ ஆரம்பிப்போமா? வெல்கம் டு RHDL குக்கிங் சேனல். பீஸா செய்யலாமா? ஆமாம், ஹெல்த்தியான யம்மியான ஹோம்மேட் பீஸா தான். அதுவும் கோதுமை வச்சு தான் செய்ய போகிறோம். கோதுமை வச்சா இது சப்பாத்தி தானே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இது உண்மையாலுமே பீஸா தான். அதுவும் டோரா புஜி தீமில் பக்காவாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டோரா வந்துட்டாங்க. முஜ்ஜி தான் என்ன காணோம். முஜ்ஜிக்கு உடம்பு சரியில்லையாம். ஸோ நாம்பளும் டோராவும் சேர்ந்து முஜ்ஜிக்கு பீஸா பண்ணிட்டு போய் கொடுக்க போறோம். பீஸா எப்படி பண்றதுன்னு ஒரே பிளாங்கா இருக்கு. ஸோ நாம மேப் கிட்ட வழி கேட்போம். மேப், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். மேப் 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 மேப், நீங்கள் செய்யும் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான் தான் மேப். ஆமா, நான் தான் அது. டோராக்கும் RHDL குக்குக்கும் பீஸா எப்படி செய்யறதுன்னு தெரியணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் மாவை பிசைஞ்சு தனியா வச்சுக்கணும். அப்புறம் பீஸாக்கான டாப்பிங்ஸை கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலி பீஸாவை குக் பண்ணி எடுத்தா பீஸா பக்காவா ரெடி ஆயிரும். இத மறக்காம டோரா கிட்டையும் RHDL குக்கிட்டையும் போய் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாவு பிசைஞ்சு வைக்கிறது. மாவு பிசைறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் கோதுமாவை கொட்டிக்காங்க தேவையான அளவு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ண தண்ணியை ஊற்றி பிசைஞ்சோம்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரும். செகண்ட் ஸ்டெப் பீஸாக்கான டாப்பிங் ரெடி பண்ணுறது தானே. இப்போ டாப்பிங் ரெடி பண்ணுவோமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். பன்னீரை அது கடையில் வாங்கினது அப்படிங்கிறதுனால அது மேலே இருக்க கெட்டைலாம் போகணுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டாப்பிங்ஸுக்கு மற்ற விஷயம் தேவையான ஆனியன், கேப்சிகம் அண்ட் ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன். அதையெல்லாம் இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக சீஸ் போடணும்ல, அதனால சீஸ் எடுத்து இப்படி சுரண்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணுறது தான். பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து உருட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்போக் ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போடுறது மூலமாக பீஸாவோட பேஸ் நல்லா வேகும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் வீட்லேயே செஞ்ச ஹோம்மேடான டொமேட்டோ சாஸ் எடுத்து பேஸ் மேலே தடவிக்கலாம். உங்களுக்கு டொமேட்டோ சாஸோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவாக அதே போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச டாப்பிங்ஸை எல்லாம் பீஸா பேஸ் மேலே தூவிட்டு லாஸ்ட்டாக பன்னீர் அண்ட் சீஸ் ஆட் பண்ணால் பார்க்கறதுக்கே பக்காவாக இருக்கும். வெந்த ஒட்டி டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை இட்லி பொண்ணில் வச்சு வச்சா ரெடி ஆயிரும். மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுமாரி ஹெல்த்தியான யம்மியான ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கணும்னா கமெண்ட் பண்ணிட்டு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், see you in next video.